ஹலோ மக்களே, நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ளம் கேக்கோட ஃபுல் ரெசிபி போடுறோன்னு. அது இதோ ரெடி ஆயிடுச்சுங்க. நோ ஆல்கஹால், நோ ஆரஞ்ச் ஜூஸ், சோக்கிங் எதுவுமே இல்லாமல் டக்குன்னு செய்யக்கூடிய ப்ளம் கேக் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சுகர் வச்சுக்கோங்க. சுகர் போட்டதுமே கிண்ட ஆரம்பிச்சிடாதீங்க. அதுக்கு கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிளறி விடுங்க. அப்போ தான் நல்ல கலராக வருங்க. நான் சொல்கிற இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டான சுகர் சிரப் நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சீனி கரையிறதை நீங்கள் பார்க்க முடியுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கரைய நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சீனி நல்லா கரைஞ்சதுமே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெடியான சுகர் சிரப்பை 2 பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துருக்கோம். உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. முந்திரி, பாதாம், டூட்டி ஃப்ரூட்டி, கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் நான் எடுத்திருந்தேங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அது நல்லா ஆறுனதுமே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சாலே போதுங்க. நல்லாவே சுகர் சிரப் கூட நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் ஆயிரும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் பேட்டரில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ப்ளம் கேக்கான மேஜரான ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸையுமே நல்லா போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மாவு கூட பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1/4 கப் சீனி, 1/4 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை சேர்க்கறது மூலமாக நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்குங்க. அதனால தான் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். ப்ளம் கேக்குக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ளேவர் எதுலேருந்து கிடைக்கும்னா முட்டையும் கிராம்பு தாங்க. நான் அதை இடித்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நல்லா பவுடராக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே நம்ம சோக் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் அது உள்ள போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்புறம் இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நம்ம சமையல் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கணும். அதில் ஸ்மெல் எதுவுமே இருக்காத எண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ப்ளம் கேக்குக்கான எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க வேண்டிய நேரம். ஸோ அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பில் கொஞ்சமாக மீதி இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு டின்ல நம்ம பட்டர் ஷீட் போட்டு அதை நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பேட்டர் அதில் போட்டு 2 டேப் பண்ணி மேலே கொஞ்சமாக நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தூவி விட்டுக்கலாம். நான் ஓடிஜியை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் ஓடிஜி இல்லைங்கிற பட்சத்தில் அடிகனமான ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேட்டரை ஓடிஜிக்குள்ளே வச்சிடலாம். ஓடிஜியில் 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தேங்க. நீங்கள் பாத்திரத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா 40 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்டான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் நல்லா ஆறுனதும் நான் தொட்டு பார்த்தது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா மக்களே. கேக் நல்லா ஆறுனதுமே அதை டின்லேருந்து எடுத்துட்டு பட்டர் ஷீட் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிட்டேங்க. அப்புறம் மக்களே, உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. அந்த டின்ல கொஞ்சமாக ஆயில் விட்டு மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செம டேஸ்டான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாமா? கேக்கை கட் பண்ணி உள்ளே பார்த்தா அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லா இடத்துக்குமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்க. அதை நம்ம சாப்பிட்டு பார்த்தாலே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்புறம் மக்களே, நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ளம் கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.